ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் உடன் உரையாட வந்திருக்கிறார். இது 40வது நாள் 41வது எபிசோட் 15th நவம்பர் வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நிகழ்ச்சியுடைய முதல் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற QR கோடு, பேங்க் டீட்டெயில்ஸ், UK அண்ட் இந்தியா பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கு பேபால் அக்கௌண்ட் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஃபாத்திமா அபு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபாத்திமா. ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ கூட போட்டிருந்தோம். ஜெஃப்ரி அதை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஜெஃப்ரியினுடைய நடத்தைகள் சரியா அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம். அதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றியும் பேரன்பும். ரைட். ஸோ நிகழ்ச்சி இன்னைக்கு 2-3 விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்க சொல்வீங்க. அது அப்படியே நான் சொல்லிடுறேன். ஜாக்லின் உடைய டிஸ்கஷன் சர்க்கிள்னே சொல்லலாம். உண்மையிலே அதாவது தெளிவா பேசுற அப்ப நம்ம எப்படி ஜாக்லினை நம்ம சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி சறுக்கும் பொழுதும் ஈஸி பேசி இறமரகிட்ட எல்லாம் பேசுவாங்கன்னு ஊர் பக்கம். அந்த மாதிரி விஷயமே தெரியாம பேசுறத நம்ம அதுக்கும் நம்ம வன்மையான நம்ம கண்டனங்களை தெரிவிச்சுக்கோம். அதே மாதிரி மஞ்சரியோட ஒரு போல்டு மூவ், அருணுடைய கேப்பை பற்றி அந்த விஷயங்கள் நல்லா இருந்தது. சாச்சனாடைய மூவ் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிறைய அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மனிதாபிமான அடிப்படையில் அவங்க பண்ணது கரெக்டா தப்பா அந்த ஒரு விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுதான் மேஜரா நடந்த விஷயங்கள். அப்புறம் பெஸ்ட் வர்ஸ்ட் இதெல்லாம் நடந்தது. ஓகேங்களா? ஸோ காலையில நைட்டு நான் மெயின் எபிசோட்ல இந்த டிஸ்கஷன் ஏதோ காட்டுறாங்கன்னு ஜெஃப்ரி பண்ண விஷயங்கள், அதன் பிறகு அந்த மாதிரியான விஷயங்களை தான் காட்டுறாரு போல இருக்கு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். கடைசியில பாத்தீங்கன்னா அது இல்ல. அவர் டோட்டலா டிஃப்ரெண்டா தீபக்கோடைய விஷயங்களை பேசுவாங்க. அதாவது தீபக்கோட விஷயம்னா என்னன்னா, வீட்டுல சோறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணலாம், அதாவது காலைல கஞ்சி வச்சுக்கலாம், அதன் பிறகு ஆம்லெட் போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாருமே. சாச்சனா முன்னாடி தான் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சாச்சனா என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு தெரியல நைட்ல ரூல்ஸ் இல்லையான்ட்டு சாச்சனா இந்த ரூம்ல இருப்பாங்க, அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. அது என்னன்னு தெரியல. அது யாராவது எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க. சாச்சனா ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடக்கும். அதாவது இந்த ஆடுறது போடுறது ஓடுறது போடுறது அப்படின்ற மாதிரி. அதேதான் அதுக்கப்புறம் நடந்தா இல்லை அதுக்கு முன்னாடி நடந்தா தெரியல ஜாக்கி. இதுதான் அந்த அதன் பிறகு சரி நம்ம அதன் பிறகுனே வச்சுப்போமே. ஜெஃப்ரி சௌந்தர்யாவை கலாய்க்கிற அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறமே அவர் ஃபுல்லாவே அவர் சௌந்தர்யா மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ சாச்சனா இதன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கிச்சனுக்கு போயிட்டு இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு நம்ம 2 டம்ளர் அரிசி எடுத்து ஆண்களுடைய இதுல போட்டுருவாங்க. ஓகேவா? போடுவாங்க. இதுக்கு அவங்க மறுநாள் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, திடீர்னு எல்லாரும் கூடி இருக்கும்போது அவங்க மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எனக்கு அவங்க சாப்பாடு இல்லாம இருந்தது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால நான் ஒரு 2 டம்ளர் அரிசி மட்டும் அவங்களுக்கு நான் போட்டு விட்டேன். அது எத்தனையோ தடவை எனக்கு சாப்பாடு இல்லைன்றப்ப அவங்க எல்லாம் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. பிக் பாஸே எனக்கு ஏதாவது பிக் பாஸே நான் எதிர்த்தாலும் பரவாயில்ல அந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லுறதும் அவங்க சொல்லுவாங்க. இது நான் எப்படி பாக்குறது அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ல அது மஞ்சரி சொல்லுவாங்க, கேமா ஒருத்தவங்க கேமா விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நீங்க ஒன்னும் இல்ல, ஒரு டாஸ்க்ல சின்னதா கம்மி பண்ணி சொல்லுங்களேன், செய்ய மாட்டாங்க அவங்க. நீங்க டாஸ்க் பண்ணணும், இப்ப சமைக்கிற டாஸ்க் அதுக்கு அடுத்து வர அந்த மாதிரியாக தான் அவங்க கேமை விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த பியூட்டி பிரிவிலேஜ்ல சௌந்தர்யாவே முட்டை போட்டாங்க. பியூட்டி பிரிவிலேஜ் நம்ம சொன்ன சௌந்தர்யாவே முட்டை போட வச்சாங்க. அந்த முட்டை 10 முட்டை போடணும், அதுல சில முட்டைகள் உடஞ்சதுன்னும் போது பக் 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 பக்கும் சொல்லி அவங்க பண்ணாங்கல்ல. ஓகேவா? அப்ப மஞ்சிரிய அன்னைக்கு சிவா அத்தனை வேலை வாங்கினாரு, அத்தனை டாஸ்க் செய்ய சொன்னார். அந்த பொண்ணு அன்னைக்கு சம்ஸ் இருக்கும்போது கூட அது செஞ்சுது. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கொடுக்குறீங்க? அதாவது நீங்க நல்ல பேர் எடுக்கணும். நீங்க கருணை உள்ளமா இருக்கும்போது என் பிக் பாஸே அது கருணை உள்ளமா இருந்துட்டு போறாரு. இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு ஜாக்கி அவங்கள்ட்ட. அவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நிறைய நம்ம ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு நேரமும் முத்து அவங்களை கூப்பிட்டு அழகா அவருக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை வாங்கிக்கிறார். இதுதான் நடந்தது ஜாக்கி. பெண் இங்க இருக்குங்க. தேங்க்யூ.
குறிப்பறிந்து செயல்படுறதுல நீங்க அவங்களை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் இங்க பார்க்கவும் மாட்டீங்க, அது கான்சன்ட்ரேஷனே வராது உங்களுக்கு. இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா எல்லாம் கரெக்ட் ஆகி வர்றதுக்குள்ளார அப்புறம் உண்மைதான் மேடம். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம வந்து மழலை பட்டாளங்கள் மாதிரி பெரிய ஒரு கிராமத்தையே நான் உருவாக்கியிருப்பேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு எல்லாமே பக்கவாக இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்குன்னே வந்து இந்த ரைட் விடும் பரவாயில்ல, சரி எல்லாமே பக்கவாக இருக்கணும்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் வாங்க ப்ளீஸ். அதாவது எதுக்கு எதை எடுத்துட்டு வர்றது இல்லை, எதுக்கு எதை எடுத்து வரணும் இல்லை, பொதுவாக சொல்கிறேங்க. என்ன நான் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, அதனால தான் நான் என்னோட வீடியோவில் பாருங்க ஏதாவது சொல்லலாம். ஆனால் அதுக்கு எதை எடுத்துகிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா? நீங்கள் கண்ணாடி ரைஸ் கேட்டிருந்தீங்க, ஆனோன்னா கண்ணாடி எடுத்து வர மாட்டேங்குது கீழே. தட்ஸ் இட். ஸோ சான்ஸ் நான் பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமனிட்டி 2 கப் ரைஸ் தானே கொடுத்தாங்க, அதுதாங்க கேமு. அவங்க எப்படி அது கொடுக்காம இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன கோவங்கள் வருது, யார் அவங்க டீம்ல விளையாடினாங்களோ அவங்க மேல கோவங்கள் வருதா, அதன் பிறகு அந்த பசி அவங்க பொறுத்துக்கிறாங்களா, எப்படி ஒரு டீமா. அவங்கள்ட்ட தோசமாவும் இருக்கு ஜாக்கி, அந்த காலையில தோசை ஊத்தி சாப்பிட்டு இருந்திருக்கலாம், அப்புறம் வந்து ஹாஃப் பாயில் ஏதோ ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க. ஃபுல் ஃபிளஜ்டா பட்னியா இல்ல, ஒரு வேளை எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறது அங்க மேட்ரு. இவங்க அதை போய் அரிசியை கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பெருமையா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். நீங்க எனக்கு கொடுத்தீங்க, இப்ப நான் பாருங்க உங்களுக்கு கைமாறி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் என்னையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, ஒரு கன்சிடரேஷன் வச்சுக்காங்க. நீங்க எப்பயுமே ஒரு செல்ல மகளா, செல்ல தங்கையா, செல்ல அக்காவா வச்சிருக்க மாதிரி என்னையும் வச்சுக்காங்க அப்படின்னு. அதேதான், இந்த செல்லம் எல்லாம் கட் பண்ணாலே கரெக்டா போயிடும். அதாவது செல்லம்ன்றது தான் இங்க வந்து செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஜாக்கி. எதுங்க இதெல்லாம் சொல்லிட்டு சரி 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 இது நீங்க எப்பவுமே எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது விதி விலக்கு ஜாக்கி. ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த முடிஞ்சதற்கு அப்புறமா ரயனும் சௌந்தர்யாவுக்கும் சண்டை போல ஏதோ. அவர் வந்து நேத்து நான் இதை கழட்ட முடியாதுன்னு நினைச்சியாடி அப்படின்னு சொல்லி ஏதோ செயினை கட்டி அவங்களோட ரிங்க கொடுத்துட்டாரு. நான் கூட அது இதோட அவ்வளவுதான் போல இருக்கு, மொரப்பாட்டுக்காரங்க மாதிரி பிரிஞ்சிருவாங்க போல. இந்த மனித பிறவி பின் அன்பினில் மூழ்கிடும் ஓ ஓ ஓ. அதனால அது வந்து இப்படிதான் ஓடி ஆகணும், இதுதான் நிதர்சனம், இதுதான் உலகம், அவ்வளவுதான். நான் கூட அதுதான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் ஜாக்கி. ஒன்னும் அப்படிலாம் நடக்கல, சண்டையெல்லாம் போடல அவரு. அதுக்கப்புறம் பேசுறாரு எந்த அளவுக்கு வந்து அவங்க திரும்பி கேட்பாங்க, ஓ ரயன் ஷோ நீ பேச மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. அவர் பேச மாட்டேன்னு வரை இவங்க போய் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜெஃப்ரி அதாவது முத நாள் நைட்டு தான் இவங்க தான் கலாச்சிட்டு இருந்தாரு ஜெஃப்ரி, மறுநாள் அவங்களோட தான் சுத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு தெரியாது இல்ல. அதேதான் அந்த ஒரு விஷயம். கொடுமை என்னன்னா, அந்த ரயனுக்கும் இவங்களுக்கும் என்ன சண்டை, ரயன் தானே சார், ஆமா ரயனுக்கும் இவங்களுக்கும் என்ன சண்டை அப்படின்னா, ஜெஃப்ரிக்காக தான் வந்து ரயன் வந்து எனக்கு ஜெஃப்ரி தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ரயனை நேத்து ஏதோ விட்டு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் ஜெஃப்ரிக்கும் அவங்களுக்கும் ரயனுக்குமே சண்டை. ரயன் வந்து அட்வைஸ் பண்றதே கொஞ்சம் கரெக்டா அட்வைஸ் பண்றாரு. இன்னைக்கு சௌந்தர்யா பண்ண விஷயங்கள் கூட அவர் கேட்பாரு, நீ ரொம்ப ஒழுங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையை பிடிச்சிட்டு போறது ஒரு பிஹேவியரா ஏதோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அந்த கையை பிடிச்சி எடுத்துட்டு போற பிஹேவியர் மட்டும் சொல்ல மாட்டார் ஜாக்கி. மத்தவங்கள்ட்ட பேசும்போது உன்னோட முகம் மாறுது இல்ல, நீ அஷ்டகோணல இந்த சேஷ்டை எல்லாம் பண்றல, அது எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல. அப்ப நீ பண்ணும்போது அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் உங்ககிட்ட இருந்து வரும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் ரயனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடுவில் போகும். சரி இவங்கள்ட்ட போய் ஜெஃப்ரிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் நேரா வந்து விஷால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. விஷால் சொல்லுவாரு, உனக்கு ஜெஃப்ரி வேணுமா அவன் வேணுமா முடிவு பண்ணிக்கோ, ஜெஃப்ரி தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்ப அவ்வளவுதான், அவன் தான் பேசுறான் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார் ஜாக்கி. அங்க பீப் போட்டுருவாங்க, நீங்க கவனிச்சிங்களா? இல்லையே அந்த அளவுக்கு பீப் போடுற அளவுக்கு பேசினாரு. ஆமா ஏதோ அந்த இடத்துல கட் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க அதுக்கப்புறம் திருப்பி ஜாக்லின் கிட்ட வருவாங்க. எனக்கு இந்த நேரங்கள்ல ஒரு ஒரு ககப்போ மொமெண்ட். ஓகே, ரயனுக்கு வந்து ஜாக்லின் ரொம்ப பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதை பத்தின விஷயங்கள் நீங்க இது மாதிரி ஒரு பார்வையை பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்குதா அப்படின்றத பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஆமா, யாருக்கெல்லாம் தோண்டும் தயவு செய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் இந்தியாவில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நைட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம், நாளைக்கு சனிக்கிழமை லீவுங்கிறதுனால. ஓகே தேங்க்யூ. ஓகே, இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நீங்க இப்போ வந்தவங்களுக்கு ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர போறோங்களா இல்ல அடுத்து அப்படியே போறோமா? பேசிடலாம், ஹாய் சொல்லிடலாம். சித்ரா, செல்வமோகன், வினோத், சரண், ஜிகே, திவ்யா, பிரீத்தி, கஃபூர், மோனிகா, அருண் பாக்யா, லிஸ், பிரியா, கௌரி, மதி, கார்த்திகேயன், கீர்த்தி, பிரகதீஸ்வரன், சபரி, நெல்லிசீமை. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அனைவருக்கும் எங்களுடைய
நன்றியும் அன்பும். ஹாய் போட்டதுக்கும் சரி, லைக் பண்ணுறதுக்கும் சரி. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம். நாளைக்கு அதே தான் முன்னாடியே சொல்லிடுறமே, அது டைம் வந்து சொல்ல முடியல. அதுதான். ஸோ இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு வரலான்னு பார்த்தா லேட்டாக போயிடும். ஸோ இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுவாங்க. இல்லை காலையில் விடிய காத்தாலும் போது 6 மணி ஆகிடுது. ரொம்ப 6 மணி ஆகிடுது. 2 to 3 ஆகுது. வீக் டேஸில் 2 to 3 தான் வர்ற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இல்லை அதிகபட்சம் 1க்கு வருவோம்னு நினைக்கிறேன். அதுதான். ஸோ அதுதான் ரைட். ப்ளீஸ். ஓகே, 79 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க. 80 பேர் ஆமாம், லைக் பண்ணாதான் லைக் பண்ணுங்க. ரைட். ஓகேவா? ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இடத்துல சௌந்தர்யாவை விட ரயனுக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிக்குது. ஓகே, ஜாக்லின் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தோணுச்சு. அது யாராவது தோணுனாலும் கமெண்ட்ல சொல்லவும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து இதுல ஜாக்லின் கேட்பாங்க, ரயன் வந்து என்கிட்ட பேசுறதே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. பிரச்சனை நம்மளாம் கேட்பாங்க. நான் வந்து உங்ககிட்ட பேசலன்னு போது உனக்கு என்னைக்காவது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது கூடவே இருக்கும்போது அந்த அருமை தெரியாது ஜாக்கி. எங்கேயாவது தூரமா இருக்கிறப்பதான் அந்த அருமை தெரியும். அது 45 நிமிஷம் நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகே ஓகே. தூரமா இருக்கிறப்ப அன்னைக்கே நம்ம இதை உணர்ந்திருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அருமை அப்ப தெரியாது எப்பவுமே. அப்ப வந்து மரக்காத்து சாமரந்தான் வீசுது இங்கே வாசனதான். பூமரக்காத்து சாமரந்தான் வீசுது இங்கே வாசனதான். மானிரப்பூவே யோசனை ஏனோ மாமனத்தானே சேரணும் நீயே. நீங்க பாடணும், என்ன பண்றது? சரி விடுங்க. இல்ல இந்த ஆலாபனையில நீங்க பாடி உங்களுக்கு வர இப்ப ஸ்டார் லைட்டிங் எல்லாம் பின்னாடி அப்படியே வந்து கொடுப்பாப்ல வரைக்கும். நேரம் வந்து ஆமா, இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. எல்லாம் 2-3 தான் வருவாங்க, அவங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஜாக்லின் அழகா அவங்கள்ட்ட கேட்பாங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் விஷால், சாச்சனா, ஜெஃப்ரி, சத்யா இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. விஜய் விஷால் கலாச்சிட்டு இருப்பாரு, சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுக்காக பட்னி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. சாச்சனா வேற ஃபீல் பண்ணுவாங்க, நான் வேற கொடுத்துருக்கேன், என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே தெரியுது இவங்க கொடுத்துருக்காங்க, அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து கஞ்சி அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பேசி முடிப்பாங்க. ஓகேவா? இதன் பிறகு நல்லா கேட்பார் பிக் பாஸ். எல்லாம் வந்து உட்கார்ந்துருவாங்க. உட்காந்துட்டு டாஸ்க் படிக்கலாம் அப்படின்னும் பொழுது கேப்பேங்கப்பா தம்பி அப்படின்னு கேட்பாரு. அருண் கேட்டேன், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. நான் அந்த ஸ்கூல் டாஸ்க்லயும் அவர் போட்டு பார்க்கல. ஒருவேளை ஸ்கூல் டாஸ்க் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸ்கூல் டாஸ்க் அவரே வந்து அதை பண்ணிருப்பாங்க, யாரும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன், பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க அதை சொல்றதுக்கோ இல்ல. அந்த இப்ப இவங்க ஒரு டாஸ்க் சொல்றாங்க, அந்த மிஸ்டேக்ஸ பெண்கள் சைட்ல சொல்லி அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆள் இல்லைன்றத விட இவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையும் கிடையாது. அதனாலே வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, ரைட், இந்த பக்கம் டாஸ்க் கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு சைக்கோ முகத்தை காமிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கணும். இங்க ஒரு விஷயம் தான் ஜாக்கி, நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல கேப்டன், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கேப்டன் சரியா இல்ல, நியாயமா நடந்துக்கலன்னா அந்த கேப்ல இருந்து எடுத்துரும். இந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே நான் ஜாக்லின் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன மனதளவுல நீங்க வந்து காயப்படுத்துனீங்க ஒரு டாஸ்க்குங்கிற பேர்ல, அதை என்னால ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கலாம். அது கண்டிப்பா அட்லீஸ்ட் இப்ப சௌந்தர்யா கூட ஒண்ணுமே இல்ல, ஃபர்ஸ்ட் மஞ்சரி எழுந்திருப்பாங்க. இந்த கேப் விஷயம் படிக்கும்போது படிக்க விட மாட்டாரு தீபக். நீங்க பண்ண விட மாட்டாரு. இனிமா இது முதல்ல படிச்சலாமா டாஸ்க், நல்லா கவனிச்சு ரொம்ப மைனூட்டா இந்த பக்கம் டாஸ்க் பண்ற மாதிரி, சரி நீங்க படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் அந்த காப்பாத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இங்க வந்து முத்து வந்து எனக்கு அதுல வந்து உடன்பாடு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுக்கள்லாம் அப்படியே கவனிச்சீங்கன்னா அது நுட்பமா கவனிக்கும் போது தெரியும். இங்க வந்து ஒண்ணு என்ன கூப்பிட மாட்டேன்னுது, இன்னொன்னு வந்து 2 பேர் பேசுறதுக்கு முன்னாடி எல்லாரும் நான் எங்களுக்கு டாஸ்க் ரெடி தான் அப்படின்னுதுங்க. இதுங்களுக்குள்ளே ஒரு ஒத்துமை இல்லாம போறதா எங்க கொடுமை. அதுதான். இதுல அவங்க மஞ்சரியோட பாயிண்ட் ரொம்ப வேலிடா இருக்கும். இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்து போட்டீங்கல்ல, நான் சொன்னேன் எங்க கேப்பன்னு கேட்டேன், அம்மா ஏமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க அப்படின்னும் பொழுது உடனே சாச்சனா சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு மாதிரி இது பண்ற மாதிரி சொல்லல, எனக்கு அவர் வந்து நார்மலா வணக்கமா விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து அத சொல்லும்போது ஆமா அப்படிதான்
சாச்சனா பத்தி சொல்லும்போது பாம்புக்கு பால் பார்த்தாலும் அது கொட்ட தான் செய்யும், சாச்சனா ரூல்ஸ் படி தப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஜிகேவும், அதே நேரத்தில் சாச்சனா போன்ற வெளியேற்றப்பட வேண்டும்ன்றது மதியபியும் சொல்லியிருக்காங்க. அதுதான் மேட்டர். எஸ். ஸோ இது இவங்க வந்து பேசும்பொழுதே மஞ்சரி பேசும்பொழுதே அவங்க வந்து சொல்லுவாங்க. சொல்லும்பொழுது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மஞ்சரி ஆனா அவங்களோட பாயிண்ட்ல கரெக்டா நிப்பாங்க. அருண் வந்து போட்டு இப்ப சத்யா சொன்னாருங்க, சத்யா கூட சொன்னாரு அப்படின்னு வரும் உடனே அததான் அவங்க இன்னொரு பாயிண்டா பிடிச்சுப்பாங்க. இப்ப சத்யா சொல்லியிருக்காரு, நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே சொல்லியுமே நீங்க கேட்கல அப்படின்னா அது எப்படி அது கரெக்ட் ஆகும்? கரெக்ட் தான். அதனால எதுக்கு இந்த ஸ்மக் ஸ்மைல்? நத்திங் இல்லை. இன்னைக்கு ஒரு கேரக்டர் அது வந்து இன்னைக்கு வந்து புளியோதரை எலுமிச்ச சாதம் லைனுக்கு வந்திருக்கேன் இப்பதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது. எவ்வளவு நாள் போகுதுன்னு பார்ப்போம். சீக்கிரமா சேலஞ்ச் இயருக்கு வந்துடுறேன்னு சொல்லிடு, அதுக்காக சொன்னேன். ரைட். என்ன ஜாக்கி இங்கிலாந்து போயிட்டு ஃப்ரெஞ்ச் பீரியட் வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு, இங்கிலீஷ்காரனா கொஞ்சமா லைட்டா ஏதாவது பண்ணும்ல, அதுதான் இங்க இருக்கிறத வச்சு தானே ஏதாவது பண்ண முடியும். சாச்சனா வெளியே போயிட்டா நல்லது, இப்படியே போனா பேர் கெட்ட பேர் ஆகாது அப்படின்னு பிரகதீஷ் சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு கீர்த்தி சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்ச் ஆன் யூ கைஸ் அப்படின்ட்டு அலிஃப் அஃபீலா சொல்லியிருக்காங்க. ஸோ மேல இருந்த ஒரு கமெண்ட் என்னன்னா, கஃபூர் அவர்கள் சௌந்தர்யா பிஹேவ் டுடே நாட் குட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைமா அந்த 1 hourல பார்க்கும்போது அப்படி இருந்தது கஃபூர். அதன் பிறகு அவங்களும் சாச்சனாவும் பேசும்பொழுது அவங்க அதே போல அந்த எடுத்துட்டு போய் இவர்கிட்ட சொல்லும் பொழுதும் எனக்கு வந்து அது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பே பேக் கொடுத்தாகணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க, ஓகேவா? ஏன் நீங்க வந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? ஜிகே கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். ஓகே, இல்ல அதான் நம்ம டைமே இல்ல, இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தது, சீக்கிரம் வந்தாச்சு, தட்ஸ் ஆல். சோ இதுல வந்து அந்த கேப்புக்கான ஒரு விஷயத்த வந்து அவங்க எடுப்பாங்க. அதன் பிறகு திரும்பவும் யாராருக்கெல்லாம் அதுல உடன்பாடு இருக்கு. அவரு நல்லா பேசுறாரு ஜாக்கி, அந்த விஜய் சொன்ன மாதிரி வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுங்க அப்படின்னு அந்த மாதிரியே பேசினாரு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் இதை பண்ண கூடாதுன்னு இல்லை, என்ன சொன்னா நான் செஞ்சிடலான்னு தான் வெயிட் பண்ணிருக்கேன். அந்த இதுதான் சந்திர அது டெலிகேட் சொல்றது, நாளைக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு தெரியுமா, அந்த மாதிரி கதை திட்டுற மாதிரி திட்டுறது. கூழ கும்பிடு போடும்போது கூழ கும்பிடு போட்டு குனியறேன், காலை பிடிக்குமா காலை பிடிச்சிருவேன், அவ்வளவுதான். அப்படியே அந்த பதட்டம் இருக்கும் பாருங்க அந்த முகத்துல, அப்படியே இந்த பக்கம் ஆண்கள் பதறுவாங்க. அவர் எங்கேயாவது மாட்டி அந்த பின்னாடி அந்த இதை பிடிச்சி இழுத்துருவாங்கன்ட்டு, இங்கதான் ஒத்துமையே இல்லையா, அதனால அதை ஈஸியா தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்காங்களேன். சரி விடுங்க. கஃபூரும் சொல்லியிருக்கான் நீ சொன்னது, அதாவது வந்து சவுண்டு கிட்ட வந்து ராயன் பழகிறது வந்து ஒரு ஓட் பேங்க்குக்காக தான். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து நேற்று எல்லாரும் முத்துவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து யாருமே அவரை வந்து பெஸ்ட்ல வந்து சொல்லவே இல்லை, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரகதீஸ்வரனும் சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தது வந்து டீச்சர்ஸ் இல்லைங்களா? இருக்கிற 4 டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தாங்க. இப்போ பெஸ்ட் யாருன்னு சொல்றது ஆண்கள் பக்கத்துல இருக்கிறவங்க தான் சொல்லணும். அதுல ஆண்கள் பக்கத்துல நேற்று ஒருத்தர் மட்டும் தான் ஸ்டாஃப்ல இருந்தாரு, இன்னொரு ஒருத்தர் ஸ்டாஃப்ல இருந்தாரு. அப்படி இருக்கும்போது பெஸ்ட் ஸ்டூடெண்டா தான் கொடுத்தாங்க. இந்த ஓவரால் வீக்ல யார் பெஸ்ட்ங்கிறத நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் இல்ல, அதனாலதான் முத்துவுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம திருப்பி கதைக்கு வந்துருவோம். அவங்க கேப்ல இருந்து ஒரு ரிப்பன் எடுத்துருவாங்க ஜாக்கி சக்சஸ்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஒரு விடமாட்டார், ட்ரை பண்ணுவாரு, ஆனா எடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பயங்கரமா வருவாங்க. வந்துட்டு கேப் அவர் வந்து மைக் போடாததுக்கு ரூல்ஸ் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாரு பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி முடிக்கும் போது தீபக் போய் அவங்கள்ட்ட விளக்கம் கொடுப்பாரு. அது வந்து பிக் பாஸ் ரூல், அது மாதிரி நான் சொல்லியே முடிக்கல இருங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஒரு டாஸ்க் எல்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சிறப்பா படல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லுவாங்க. இங்க ஆண்கள் சைட்ல இருந்து அதுக்கு குரல் கொடுக்கலாம் ஜாக்கி. சத்யா கேட்பாரு, வேற எப்படிதான் டாஸ்க் கொடுக்கணும்? ஓகே கேக்குறாரு, தீபக் கேக்குறாரு, சாச்சனா உடனே எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் வந்து முத்துவுக்காக வந்து மயக்க மாட்டேன்னு சொல்றது எனக்கு பயம் வந்துதான் அவங்களுக்கு. நான் வந்து கரெக்டா தான் இருந்தேன். அதாவது சௌந்தர்யாலாம் வந்து எனக்கு கேர்ள்ஸ் டீம் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அங்க நான் வந்து இப்ப அவங்க பேர் என்ன, டெஸ்லான்னு சொல்லி அவங்க பேரே எனக்கு வர்ஷினி. அதுக்கு எதுக்கு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்க? இல்ல டெஸ்லான்னு சொன்னீங்களா டக்குன்னு எனக்கு என்ன ஏன் டெஸ்லா, எதுக்காக டெஸ்லா, பெயர் காரணம் கூறு, அருட்பொருட்சொற்கள் அந்த மாதிரி வந்து இப்ப சிறு குறு போறே அப்படின்ற மாதிரி மைண்ட் அப்படி போகும். பேர் வச்சது நீங்க தான் இல்ல, நான் வைக்கல, அது சோசியல் மீடியால போட்டுருந்தாங்கன்றதுனால அதை நான் சொன்னேன். எல்லாருக்கும் எவ்வளவோ பேர் இருக்கா சொல்றீங்களா? அது எதுக்கு நம்ம சொல்லிட்டேன், இங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் நம்ம இங்க சொல்ல முடியும். எவ்வளோ மீம்ஸ் கூட தான் ஒரு நாள் டெய்லி போகுது, அதை நம்ம எல்லாத்துக்குமே போறோம், எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். டெய்லி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஸ்பெஷலா என்ன இருக்கோ அதுதானே போடுறோம். எவ்வளவு பொண்ணு இருக்கும்போது ஏன் வந்து நான் வந்து சுதாவை கல்யாணம் பண்ணேன், நீங்க நான் வந்து ஓகே சொன்னதால கல்யாணம் பண்ணீங்க, இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணிருக்க மாட்டீங்க. அது நேத்து தான் நம்ம எதுக்கெல்லாம் சண்டை போட்டோன்னு வரும்போது எவ்வளவு நீங்க வந்து பண்ணிருக்கீங்கன்றது தெரியும். எவ்வளவு பண்ணிருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் தான் பண்ணிருக்கேன், அதான் யாழி இருக்கா, தட்ஸ் ஆல். பயங்கர காமெடி. என்ன மேடம் அவரோட ஸ்ரீட்டா ரைட் வாங்க சும்மா அப்படியே இருந்து விட்டேன்.
மஞ்சரி அவரோட கேப்ல இருந்து எடுத்துட்டு சௌந்தர்யா வருவாங்க இல்லையா, சௌந்தர்யாவுடைய காமெடி என்னன்னா அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா வந்து சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகலன்னு போது எல்லாருமே எனக்கு யாரும் ஒத்துவல, சரி போங்க உங்களுக்கு யாருக்கும் ஒத்து வரலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு ட்ரையாவது பண்றாங்களே இந்த கேப்ல இருக்கிறது ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு. இந்த இடத்துலதான் இப்ப அவ்வளவு பேசுறப்ப ஜாக்லின் அதை செய்யவே மாட்டாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா. அப்ப நேத்து அவ்வளவு செஞ்சாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு, அது நீங்க வந்து இது பண்ணவே இல்லை. அண்ணனையனால விட்டு தாண்டதுமே அவங்க அதை பத்தி மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்தந்த விஷயங்கள் அந்த வெஞ்சன்ஸ் அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க, ஆண்கள் மாதிரி வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். ஓகே மைட் பி அது என்ன கதையோ எனக்கு அது ஒன்றும் சரியா படலை. ஓகே ஸோ இதன் பிறகுதான் வந்து டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க ஜாக்கி. அதாவது கார்டு அரேஞ்ச் பண்ணி வச்சு கதையோ ஒரு கதை மாதிரி சொல்லி அதை கார்டை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இப்போ இவங்கள்ட்ட இருந்து அந்த சைடுல இருந்து 2 பேர், அந்த சைடுல இருந்து 2 பேருன்னு சொல்லி இது வந்து ஒன் ஆஃப் த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான டாஸ்க். இப்ப தீபக் அங்க என்னவா வந்திருக்காரு, அவரு அதை சூப்பர்வைஸ் பண்ணி கரெக்டா தப்பு வரணும். ஆனா ஒரு 3 பாயிண்ட் அவரும் எங்கன்னு இருக்கு, ஏன்னா அவர் சொல்லலாம் அவங்க ஜெயிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அதையும் நான் இங்க சொல்ல முடியும். ஏன்னா ஒருவேளை பிக் பாஸ் வந்து அதை குரல் கொடுக்கவே இல்லைன்னு சில நேரத்துல பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காகவே காதை மூடிட்டு இருப்பாரு. அந்த ஃபவுல் தான், அதை கண்டுபிடிக்கிறது ஓம் பொறுப்புன்ற மாதிரி அதை விட்டுருவாரு. இன்னொன்னு சில நேரத்துல அவரு மனிதன் தானே, அவர் போய் ஒரு தம்ம கிம்ம போட போயிருந்தாருன்னு வச்சுக்காங்க, அந்த பிரேக்ல இவங்க இந்த மாதிரி விளையாடி இருந்தாங்கன்னா யாரு அதெல்லாம் பார்க்க முடியும் சொல்லுங்க. ஒரு சின்ன கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கார்த்திகேயன், நித்யா விவேக், விஜய் சரவணன், தெய்வகுமார், ராஜ்குமார். ஸோ அதற்கு பிறகு வந்து இவங்களாம் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஜான்சன், போனா, சௌமியா, உல்லாசப்பறவை, விஜய் சரவணன். ஸோ இவங்க எல்லாமே வந்து மணிமாறன், சைதலி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார்த்திகேயனுடைய ஒரு கமெண்ட் என்னன்னா, நீங்கள் சிகரம் தொடு படத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஏன் படம் நடிக்கலை, யாரும் உங்களை கூப்பிடலையா, இல்லை நீங்க ட்ரை பண்ணலையானா, நான் ட்ரை பண்ணல, அவ்வளவுதான் உண்மை, நான் ட்ரை பண்ணல. கவினுக்கு உங்களுக்கு சண்டையா? பாவம் அவர் வந்திருக்காரு, ஆனா அவரும் சொல்லல. சரி சரி விடுங்க, நீங்க ஏதோ சண்டை போட்டிருக்கீங்க போல இருக்குன்னு தான் கேட்டேன். சொல்லுங்க. ஓகே கவின் அவர்களும் வந்தாச்சு. சரி ஓகே ஓகே அடுத்த கமெண்ட்ஸ் நீங்க படிக்கிறீங்களா? பாட்டு வந்து விஜய் சரவணன் வந்து ஐ அம் ஃபாலோயிங் யூ கைஸ் ஃப்ரம் லாஸ்ட் இயர் மேபி மை மைண்ட் வாய்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி மேட்ச்ல அப்படின்ட்டு விஜய் சரவணன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச்ல இருக்கிறவங்க தான் இங்க மோஸ்ட்லி இங்க வருவாங்களே, அதுதான் மேட்ரு. தேங்க்யூ. அதே மாதிரி பாட்டு வந்து பாடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவங்களே தான் ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ் ரியலி ஐ ஆல்சோ சிங் வித் யூ கைஸ் டெய்லி அண்ட் என்ஜாயிங் அப்படின்ட்டு. சீசன் 6 வந்து ஒஸ்டா இருக்குன்னு பார்த்தா இது அதுக்கு மேல இருக்கு, எவ்வளோ தேவையில்ல அப்படின்ற மாதிரி உல்லாசப்பறவை சொல்லியிருக்காப்ல. சௌமியனானி விஷால் ஜெஃப்ரி சவுண்டு மொக்க பண்றா, 1 hour எபிசோடு வரல, விஜேஎஸ்க்கும் கேட்க மாட்டார், விஷால் இதை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பான், ஒஸ்ட் பிஹேவியர். கூடுமான வரல அந்த பேரை கெட்டு தான் அவங்க வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். வாட்சிங் இந்தியன் 2 கேவ் ஹெட்டேக் வைல் கங்குவா கேவ் பெயின் இன் மீ அப்படின்ற மாதிரி முருகன் ஊத்து போட்டிருக்காரு. ஃபாத்திமா தாகிர் ஹாய் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அவங்க இது சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஃபாத்திமா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் நித்யா விவேக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்களாம். அவங்க வந்து பிபி சீசன் 2ல இருந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், கமெண்ட் பண்ணதே இல்லை அப்படிங்கறதையும், நீங்க நம்ம நல்லா பண்றோம் அப்படின்றதையும். நேத்து பிளாக் ஷர்ட்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தீங்களா? தேங்க்யூப்பா. ஏன்னா யாரும் அப்படிலாம் சொல்றது இல்லையா, நிறைய இதுக்காக இல்லை யாரும் அது மாதிரி சொல்றது இல்லை. அதான் வருது அந்த எலுமிச்சம்பழ கியூ வருது, புளியோதரை, அதுக்கப்புறம் டிஆர், அதுக்கப்புறம் செல்லம்னா அது புளியோதரையிலே காணியாம போகுது. சில செல்லம் வரலையும் வந்து எல்லாம் பண்ணியும் கூட கடைசியில் அதுங்க என்னன்னா திடீர்னு பார்த்தா அதுங்க ரொம்ப பிஸி ஆகிடுங்க. விருப்பமா பேசணும் பழகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்க எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை போல நம்ம நினைச்சு நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்குன்னு தான். சொல்லுங்க. இல்லை சொல்ல முடியும், சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு தான் விட்டுருங்க. சரி நீங்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ல நல்லா இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே உல்லாசப்பறையோட கமெண்ட் படிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் கீழே படிக்கிறீங்களா இல்ல நம்ம திருப்பி படிங்க? ஏங்க என்னங்க இது ஒரு கேள்வியாங்க? இல்ல நம்ம டக்குன்னு படிச்சுட்டு தானே வரணும், வந்த முடிச்சா அடுத்தது போலாம்ல. கேள்வி கேட்க மாட்டேன்னு சொல்லி ராணவுக்கு ஒஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்லி ராணவுக்கு அது வந்து பிரதீஸ்வரன் சொன்னார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்கன்றது சொல்ல வேண்டாம். பிரதீஸ்வரன் இப்படி சொன்னார், முடிஞ்சிடுச்சு. அண்ட் மஞ்சரி வந்து நீடட் திஸ் கேம், மஞ்சரி மாதிரி ஆட்கள் தான் வேணும். அன்அஃபிஷியலி ட்ரெயிலிங் சவுண்டு கொண்டாட்டம், மக்கள் டோன்ட் சப்போர்ட் மஞ்சரி. வேணது வெள்ளை தோலின் மோகம். கரெக்ட் தான், அது உண்மைதான். அஃப்லி பேர் என்ன? அஃப்லா நிலோஃபர்.
அஃபீலா நிலோஃபர். ரைட் சரி சரி வாங்க. ஓகே, சாச்சனாவுக்கு வந்து ப்ராவப் இருக்கு, நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வருது, பாம்புன்னு விடவும் முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி இன்னைக்கு சரியா கேட்டிருக்கோம். மற்ற எல்லாரும் வந்து பண்ணும்போது ஏன் நான் வந்து இதை செய்யணும், அதாவது ஒருத்தவங்க சமைக்கும் போது ஏன் 24 பேர் வந்து இடுப்புல கை வச்சு நிக்கணும் அப்படின்றது நியாயமான கேள்வி. இந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து ஜாக்லின் வந்து சரிக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதாவது சில நேரத்துல ரொம்ப மெச்சூர்டா இருக்கும்போது சில விஷயங்கள் தப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயமா தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். நான் அதை சம்டைம்ஸ் இது மாதிரி ஹேப்பன் ஆகும். ஆனா ஒரு எல்லாருமே சம்பந்தப்பட்ட விஷயத்த ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இது சொன்னதுமே சவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ளார பூந்துருவாங்க. ஆக்சுவலி ஆமா, அந்த ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கெல்லாம் வருவாங்கன்னு தெரியும். இப்ப டாஸ்க் மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க ரொம்ப அதை என்டர்டைனிங்கா பண்றப்ப டாஸ்க் நல்லா பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்ப நம்ம கண்டிப்பா தெரியும் அப்படின்றதும் சௌந்தர்யாவுக்கு தெரியும். வெரி சிம்பிள், ஓகேங்களா? அண்ட் பேச்சு மற்ற விஷயங்களை நம்மளால இது பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா டக் டக்குன்னு பண்ணிடுவேன். அதுதான் அங்க மேட்டர். எல்லாருமே அவங்களுக்கான அந்த எப்படி சொல்றது, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் தேடுறதுதான் லைஃப். நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதுதான் நம்ம காலையில எழுந்து வந்து குட் மார்னிங் சொல்லுவோம், நம்ம பாட்டுக்கு அப்படியே நின்னுட்டே இருப்போம். அப்படியே நம்மள தள்ளி விட்டு பொண்ணை ஹக் பண்ணி அமைச்சிட்டு போறவங்களும் இருக்காங்க. பீப்புள் ஆர் லைக் தட் ஜாக்கி. என்ன பண்றது சொல்லுங்க. Sorry Jackie, take diversion. I meant to ask this. I was thinking a while why it is called French bird. Any STD history ஏதாவது இருக்கா? அதற்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னா French bird வைக்க சொல்றீங்க. French birdன்றதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. எனக்கு தெரியல. விஜய் சரவணனும் வந்து உங்களை லாஸ்ட் இயர் பிபில இருந்து ஃபாலோ இன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரீக்வன்சி நீங்க அதுக்காக தான் நீங்க படிக்கிறீங்களான்னு கேட்டேன். படிங்க, படிச்சா நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான். முத்து ஆல்வேஸ் ஸ்பீக் வந்து கன்வின்சிங்லி, give a strong opinion even if it is wrong. Okay. Looks like in ranking they put him at number 1. He says I can go down in the ranking meekly but stayed there strong அப்படிங்கறதையும் LSM. Okay. முத்துவோட மைண்ட் வாய்ஸ், let ஆனந்தி and மஞ்சரி fight with each other, get tired one shot to get the cup அப்படின்னு போனா. அண்ட் மணிமாறன் வந்தாச்சு. பிரகதீஸ்வரன் வந்து தீபக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க் அவரை போய் நேரா முத்து கிட்ட இத கேக்குறாரு. நாளைக்கு விஜய் ஐடியா கேக்குறாரு. நாளைக்கு விஜய் இந்த பிராங்க் பண்ண சொல்லி முத்து தான் சொன்னாருன்னு சொல்ல போறாங்க. முத்துக்கு ரோஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிருக்காப்ல. ஓகே, நான் வந்து மர்ஷினி நேம மறந்து போயிட்டேனா, அதுக்கு ஜாக்கியோட யூஎஸ்பி தான் காரணம் அப்படினு. அதேதான் போனா சால்ட் ஜாக்கி சுதா வாய்ஸ் ஓவர் அப்படினு. சல்யூட்டா தெரியல. சல்யூட் ஜாக்கி சுதா வாய்ஸ் ஓவர் அப்படினு அமுதன் குறிப்பிட்டிருக்காரு. அண்ட் இப்போதான் 2-3 பேர் வந்து ஹிந்தி பாட்டு உண்டான்ட்டு சபாராஜ் அந்த நெல்லை சிம்மி 2 பேருமே கேட்டிருக்காங்க. பாப்போம். திவ்யா வந்து சூப்பர் பாயிண்ட் அண்ட் முத்து ஒன்லி த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்ட் அண்ட் பெப்பர் லுக் நல்லா இருக்கு ஜாக்ஸ் அப்படின்ட்டு அமுதன் சொல்லியிருக்காரு. சிவா வாஸ் டோட்டலி பிரெயின் வாஷ் பை ஜாக் அகைன்ஸ்ட் பாய்ஸ் டீம் பை ஜாக் அப்படின்ட்டு. த சேம் திங் ஹேப்பன் இன் இது சாச்சனா வந்து ஃபுல்லா வந்து முத்து பிரெயின் வாஷ் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி த சேம் ஹேப்பன். ரைட். Jack, it seems Jeffrey told Varshini that after baby he will introduce her to a manager for her singing career. He might not be as naive as we thought. அப்படின்ட்டு ஜெஃப்ரி. ரைட். ஜெஃப்ரி வந்து வர்ஷினிக்கு சொன்னாராம். ஓகே. அண்ட் ஏன் இந்த பெண்கள் அணி வந்து மழுமட்டையா இருக்குங்க, இது ஆண்கள் அணி டாஸ்க் செய்வானுங்களா, இப்படித்தான் முதல் நாள் ரூம் விஷயத்தையும் பண்ணினார்கள். அது உண்மைதான். அது அவங்க கிட்ட ஒற்றுமையே இல்லைன்றதுதான். இன்னைக்கு வந்து ஜாக்லின் பண்ணது என்னால கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாத விஷயம். யாரோ ஒருத்தவங்க சமைக்கும் போது நான் ஏன் வந்து நிக்கணும் அப்படின்றது நியாயமான கேள்வி தானே. அவ்வளவுதான். அந்த கேள்வியே மஞ்சரி தான் கேட்பாங்க. சரி, 170 பேர் இருக்கீங்க, லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் போட்டுடுங்க. நம்ம இப்படி தொடரலாம். ஓகேவா? சோ ஆண்கள் அணி தான் அந்த டாஸ்க்ல ஜெயிப்பாங்க. ஏன்னா தீபக் வந்து நடுவில் சப்போர்ட் பண்ணுவாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆண்கள் அணி ஜெயிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ராயன் வந்து சமைக்கிறதுக்கு போகணும். அங்க ஏற்கனவே வந்து சாச்சனா இருக்காங்க, ராயன் போகணும். போகும்பொழுது அவருக்கான டாஸ்க் வந்து என்ன சொல்லுவார் விஷாலு, உனக்கான டாஸ்க் இல்லையா, உங்க டீமுக்கு ஃபுல்லா நான் டாஸ்க் கொடுத்துடுறேன், நீ ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருக்கன்னா அந்த டீம் வந்து நீ சமைச்சு முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்த பொசிஷன்ல. இந்த ரூல்ஸ் யார் எடுத்து வந்தாங்கன்னு தெரியல எனக்கு, எப்படி இது மாறுச்சுன்னு தெரியல. அதான் சமைக்க போறவங்க பண்ணிட்டு போவாங்கன்னு பேரு, உட்காந்துருக்கும் செய்யணுன்றது எதுக்குன்னு தான் கேட்க. நடுவுல வந்து ஒரு தடவை மாத்துவாரு ஜாக்கி. அதாவது ஜெஃப்ரி வந்து தட்டுக்கழுவ போகும்போது எல்லாருமே ஒரு டாஸ்க் பண்ணிட்டு போகணும் இல்லைங்களா, மொத்தமா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துடுறேன், போய் தட்டால் மீன் வந்துடலாம்
எல்லாரும் போயிட்டு ஒருத்தரா ஓகேங்களா, எல்லாரும் திரும்பி நிக்கணும், இந்த மாதிரியான ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்து விட்டுறாங்க. அதை போல இந்த இவருக்கு கொடுத்தாங்க. பவித்ரா போகும்பொழுது இந்த மாதிரியான ஏதோ ஒரு டாஸ்க கொடுத்துட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மஞ்சரியோட கேள்வி என்ன ஆகுச்சுன்னா, இப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கணும், இப்ப நடக்கணும்னா இப்படி வச்சுட்டு ஒரு மாதிரி நடந்து போகணும் அப்படின்னும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு வகையில் அது பெண்களை வந்து நல்லா குறிக்கல, எனக்கு அந்த விஷயம் எனக்கு அது பிடிக்கல, மாக் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒன் ஆஃப் த ரீசன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்ல. ஆனால் அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே ஏன் நான் இதை செய்யணும், அங்க போய் சமையல் பண்றவங்க பண்ண போறாங்க, அவங்க டாஸ்க் பண்ணிட்டு தான் ரோட் தாண்டி போறாங்க, இதை எதுக்கு நான் செய்யணும், அவங்க வர்ற வரைக்கும் நான் எதுக்காக எல்லாருமே இந்த டாஸ்க செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனந்தியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டான கேள்விதான், எதுக்குடா வந்து செய்யணும் அப்படின்றப்பதான் அருணை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு பேசி அந்த டாஸ்க் வேண்டான்னு அருண் பேசிட்டு இருப்பாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அருண் வந்து விஷால் கிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்வாரு, அது எதுக்கிட்ட தேவையில்லாம அப்படின்ற மாதிரி தான் அவரே பேசுவாரு. ஆண்கள் அணி வந்து ஓரளவுக்கு ஒத்துக்கிற மாதிரி வரும் பொழுது நாம செஞ்சா என்னன்னு தொபுக்குடின்னு வந்து குதிக்கும். அதாவது தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் வந்து டமால்ட்டு வந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணுமே தெரியாம வந்து பேசலாம், அந்த மாதிரி நீங்க வந்து ஜாக்லின் பண்ணாங்க. இதுல என்னன்னா ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா பேசுனாங்க. இன்னைக்கு அவங்க பாயிண்டா பேசுறவங்க, எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறவங்க ஏன் அதை மாறினாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு பண்ணது வந்து சுத்த ஒஸ்ட்டுத்தனம், மழுமட்டையிலும் மழுமட்டை, கேடுகட்ட மழுமட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க நடந்து. ஒண்ணுமே இல்ல ஜாக்கி, நான் சொல்றேன். மைத்ரி இந்த பிபி ஒத்தக்கா நல்லா இருக்காங்க இல்லைங்களா, எல்லாரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க, இந்த வாட்டி தீபக் கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கான அலபி இருக்கு, இப்ப திருப்பி அவர் எப்படி அவர்கிட்ட நம்ம கேட்க வைக்கிறது, வேற எதுனா வந்து ஒரு மடமாத்தணும் அப்படின்றப்ப ஜாக்லினை கூப்பிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுமான்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படியே போய் மாத்தி இப்ப பாருங்களேன், வீக்கெண்டு எல்லாத்தையும் விட்டுருவாரு அவரு. இங்க வந்து ஜாக்லின் இங்க டீமோட ஏன் ஒத்துழைக்கவே மாட்டேங்க, உங்களுக்கு இது தவறுன்னு தெரியலையா ஜாக்லின்னு கேட்பாரு. அங்க தீபக் முடிஞ்சிருவாரு, ஜெஃப்ரி பத்தி கேட்க போறாரு, விஷால் எப்பவும் போல தப்பிச்சிருவாரு. இந்த மாதிரி இவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு உண்மையிலேயே அவங்க கேட்ட கேள்விக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா யோசிச்சு பாருங்க. வேற 2 பேர் போறாங்க, அவங்க சமைக்க போறாங்க, அவங்க சமையல் கட்டுக்கு போகும் பொழுது அப்படியே தாண்டி அந்த சமையல் கட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு டாஸ்க் முடிச்சுட்டு போயிட போறாங்க ஜாக்கி, முடிஞ்சது. அன்னைக்கு இவரு கொடுத்த இப்ப ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க, நீங்க வந்து ஒரே போர்ஷன்ல இப்படியே நான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு காமிப்பாங்க அவங்க. ஆமா, இது வச்சுக்கிறதுக்கு என்னடி நான் கேக்குறேன், நாளைக்கு முட்டி போட்டுட்டு இருக்கணும், அவங்க சமையல் முடிஞ்சு வர்ற வரைக்கும் எல்லாரும் முட்டி போட்டே இருங்கன்னா முட்டி போட்டுட்டு இருப்பீங்களா? அதுதான், ஏன்னா இதே ஆளு அன்னைக்கு நாளைக்கு டாஸ்க் கொடுக்க போறதுல. இப்ப உதாரணத்துக்கு ரஞ்சித் வராருன்னு வச்சுக்காங்க, தண்ணி குடம் எடுத்து தங்கம் நீ நடந்து அந்த மாதிரி நீங்க ஆட்டின்னு போகணுன்றாரு, என்ன பண்ணுவீங்க? 2 மணி நேரம் ஆட்டிக்கிட்டே இருப்பீங்களா? எனக்கு புரியல. எனக்கு நாங்க எல்லாரும் போவோம். இப்ப ஏன்னா இதே மாதிரி டாஸ்க் தான் சவுண்டு கொடுத்தாரு ரஞ்சித். ஆமா, புரியுதுங்களா? அந்த மாதிரி அவங்க வரும்போது இந்த மாதிரி கொடுத்தா நீங்க எப்படி செய்வீங்க? அப்ப அதுல சாச்சனை சூப்பரா ஒரு வார்த்தை கேட்பாங்க, இப்ப எனக்கு வந்து நான் பண்றேன், இன்னொரு 4 நாளைக்கு வந்து இன்னும் 2-3 பேர் வேற யார் பேர் வந்தாங்கனாலோ இல்ல யாருக்காவது சம்ஸ் வந்தாலோ அப்ப என்ன பண்றதுன்னு கேள்வியும் அந்த பொண்ணு கேட்கும். அதுதான், அதை பாம்புன்னு நினைச்சு தள்ளவும் முடியல, பழுதுன்னு நினைச்சு ஒதுவும் முடியல, அது மாதிரி ஒரு மாதிரியான இதுவா இருக்குது. ஆனா நீங்க பேசுறது வந்து சாட்சனா பேசுவாங்க. இதுல இன்னொரு ஒரு பாயிண்ட் சாச்சனா கேட்பாங்க, இவங்க எல்லாம் ஓட்டு போடும்போது இவங்க 4 பேர் ஓகே ஆயிடும், 4 பேர் ஓகே இல்ல, ரயனோட ஓட்டை எழுத்துக்கலாம்னு பொழுது சாச்சனா கேட்ட கேள்வி கரெக்ட். நாளைக்கு இவர் அந்த டீமுக்கு போயிட போறாரு, அந்த டீம்ல வேற ஒருத்தவங்க வர போறாங்க, இதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? விஷால் எப்படி ஓட்டு போட்டானோ அதே மாதிரி இவனும் நம்ம ஒரு டைம் தான் வாங்க அப்படின்னு இவங்க, அதாவது விஷால் ஓட்டு போட்டது அதுக்கும் வந்து சாச்சனா பதில் சொல்லும். அது வந்து நாமினேஷன் எலிமினேஷனுக்கான ஒரு விஷயம், இதுக்கு எதுக்கு வரணும்ன்றதா எல்லாத்தோட இன்னொன்னு கேட்பாங்க. அப்ப நான் நாளைக்கு எலிமினேட் ஆயிட்டா என்ன வந்து சேர்த்துக்க மாட்டீங்க, இதெல்லாம் ஜாக்லின் வந்து அதாவது சேர்த்து வச்ச பேர்ல 40 நாள் ஒண்ணு போட்டு நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான ஒரு தோண்டி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்ற மாதிரி போட்டு வச்சிருக்குதுங்க. அதுதான் உண்டு ஜாக்கி. ஏன்னா நம்ம எவ்வளவு விஷயங்கள் செய்வோம், எவ்வளோ வந்து இன்னைக்கு கூட ஏதோ ஒரு பாயிண்ட் கரெக்டா பேசுவோம், ஆனா இன்னைக்கோ ஒரு நாள் தோணலன்னு சொல்லி இருக்கிறத நம்மளை பத்தி போஸ்டா எழுதுவாங்க. ஓகே, இட் ஹேப்பன்ஸ் ஜாக்கி. திஸ் இஸ் ஹவ் லைஃப். ஒரு நாள் சொன்னா பரவாயில்லை, பல வருஷமா நான் அந்த தோணலை நான் பார்த்திருக்கேன். பட் காட் கிரேஸ் இப்ப ரீசன்ட் டேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதை எடுத்து அடிக்கணும்ன்ற மாதிரி எனக்கு இப்ப ஒரு வேகம் வருது. வேகம் வரும் மேடம், வேகத்தை வேற இடத்துல காமிங்க, இப்போதைக்கு இதுல பேசுங்க. ஓகே வாங்க. சரி, இன்னொரு ஒரு பாயிண்ட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாச்சனாவோடது, என்னன்னா ரயன் வந்து போயிடுவாரு. இது என்ன லாஜிக்கே இல்லாம சொல்றீங்கன்னு பொழுது
2 மணி நேரம் நாளைக்கு சமைக்கிறாங்க, 2 மணி நேரம் இப்படியே வச்சிட்டு இருக்கணுமான்னு கேட்டா அதுக்கும் ஆமாங்க. மஞ்சரி கேட்பாங்க, ஏங்க 2 மணி நேரம் சமைக்கிறாங்க, 2 மணி நேரம் நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நான் எதுக்கு என் டைம் அதுல வேஸ்ட் பண்ணணும்னு வாங்க. என் டைம் அங்க சமைக்கும் போது நான் எதுக்கு இங்க வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரோட டைம். இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, 10 தப்படி இப்படி இங்க இருந்து அங்க போயிடலாம். கிச்சனுக்கு போறவங்க டாஸ்க பண்ணி முடிச்சுட்டு அவங்க பண்ணிட்டு வர்ற வரைக்கும் இந்த டாஸ்க நீங்க பண்ணிட்டு இருக்கு. நான் தான் கேக்குறேன், முட்டி போட்டு தான் நடக்கும் அது வரைக்கும் எல்லாரும் நீங்க முட்டி போட்டு நடப்பீங்களா? ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் தான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்குறவங்க. ஒன்னும் அவ்வளவு ஈஸியான ஆட்கள் எல்லாருமே இப்படி. ஏன்னா மஞ்சரிக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. அவங்க தான் இப்படி வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி போயிட்டு இவங்களும் செய்யல, சௌந்தர்யா செஞ்சது. ஜாக்லின் அந்த மாதிரி செய்யல, அந்த டாஸ்க் செய்யல. நீங்க சும்மா உட்காந்துக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் அழுதுன்னு போய் பாத்ரூம் போயிடுறீங்க. நீங்க எதுக்கு செய்றீங்க? அப்ப உங்களுக்குன்னா உங்களுக்கு வலிக்குது, இன்னொருத்தவங்களும் உங்களுக்கு கசக்கு தான் கேட்கறேன் நான். உண்மை. சோ இதுதான் வந்து ஜாக்லின் இன்னைக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜாக்லின் பண்ணும்போது இங்க ஒரு விஷயம் சௌந்தர்யா சம்பந்தமே இல்லாம அவங்க ஓகே அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்றதோட இந்த சௌந்தர்யா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு பசிக்குதுன்னா அவங்களுக்கு ஒன்னும் தலகால் புரியாது போல இது. தரதன் ரேன் எடுத்து நீ போய் சமைடா, ஓகே ஓகே அப்படின்னு இது ஓகேன்னு சொல்லும்போது லட்டு, ஜிலேபி, ஜோரி, அப்புறம் இந்த கட்லெட் எல்லாம் எனக்கு கொடுங்க பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா பழக்கமாயிடுச்சா. அதனால அது அப்படிதான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சோ ரயனை கூட்டு போகும்போது ரயனும் போக மாட்டாரு. அதன் பிறகுதான் சாச்சனா வந்து இந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு நடுவுல பார்த்தா ஒரு ஆளை விட்டே விட்டுருப்பாங்க, பவித்ராவை. அதே மாதிரி அந்த டைம்ல ஆர்ஜே ஆனந்தி வந்து இவங்களோட போய் உட்காந்து வெளில உட்காந்து பேசுவாங்க. பேசி அவங்க பேசுவாங்க, அவங்க அழுவாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி அது இப்படி வைக்கிறது வந்து இன்னும் இதுவா இருக்கு, அது ஏதோ உமன் இது மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, கரெக்ட், அது உமன் கார்டு மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் அதுல அப்படி ஒன்றும் தெரியல பட் அது தெரியல. அத வந்து முடியலன்றதுக்கு நீங்க 1000 காரணங்கள் சொல்லுங்க, அவ்வளவுதான். அவங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாங்க, இது எதுக்கு நம்ம பண்ணணும் அது கேளு, அதுல கேளு. இன்னைக்கு வந்து இப்ப இந்த பொண்ணு என்னது சாச்சனா சொன்னதை நீங்க கேளுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அது வந்து அந்த போஸ்ட் வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்குன்ற மாதிரி. இதுக்கு முத்து வந்து நக்கல் வேற நடுவுல. நம்ம பெருந்தன்மையா நம்ம ஒத்துக்கிட்டு கை கழுவ போகும்போது நம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணுவோம், அவ்வளவுதானே அப்படின்ட்டு போவாரு. இங்க இதுதான் அவங்க அந்த விஷயத்த கூட ஒத்துக்கிறதா இல்ல உங்ககிட்ட. காய வச்சா எல்லாமே சரியாயிடும்ல, அத வந்து ஆனா செய்யறது கிடையாது. இதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இத வந்து இன்னைக்கு ஜாக்லின் வந்து ரொம்பவே அத மாத்தி செஞ்சாங்க. இதுக்கு அருணும் வந்து எல்லாம் அங்க சமைக்காவது விட்டுறலாம், சரி நீங்க எப்படி இருந்தாலும் ரயனை சேர்த்துக்கு போறது இல்ல, அவங்கள சமைக்க அனுப்பி விட்டுட்டு அதன் பிறகு வாங்க அப்படின்னு சொல்றான்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டாரு. இதுதான் அது நடந்த விஷயங்கள். அதுல ஜாக்லின் மேல மிகப்பெரிய தவறு இருக்கு. சாச்சனா இஸ் ரைட், சௌந்தர்யா உள்ள போனதும் தப்பு. இப்ப சௌந்தர்யா கிட்டயும் வருவாங்க இவங்க. சௌந்தர்யா சாச்சனா வந்து பேசும்போது சௌந்தர்யா காதல் வச்சுப்பாங்க. சௌந்தர்யா சாச்சனா ஏதோ பண்ணிட்டு போறாங்க, தப்பு நீ பண்றது, அவன் பேசும்போது நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அவளை மார்க் பண்ணாத அப்படிம்பாங்க. அதற்கான விஷயங்கள் வந்து சௌந்தர்யா அதன் பிறகு சாச்சனாவும் அவங்களும் பேசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பார்ட். இதுக்கப்புறம் அடுத்த பார்ட் போனோம் அப்படின்னா யார் யார் பெஸ்ட் வர்ஸ்டோட முடிச்சிடலாம். 4 நிமிஷம் பேசினா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிடலாம். கமெண்ட்ல வந்து பேர் சொல்லாதவங்க டக்குன்னு அதுல வந்து கமெண்ட் வந்து என் பேர் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்க பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு, மை நேம் இஸ் மிஸ்ஸிங் சொல்லுங்க, டக்குன்னு அதை படிச்சிடலாம். ஏன்னா வந்தவங்க பேர் எல்லாரையும் படிக்கணும் அப்படின்றது எங்களுடைய நோக்கம். அதுதான். சம்டைம்ஸ் சில கமெண்ட்ஸ் முக்கியமான கமெண்ட்ஸ் பேசினா தான் போக முடியுன்றதுனால அப்படியே போகிறோம். மிஸ்ஸிங் ஆனது மை நேம் இஸ் மிஸ்ஸிங் போட்டு கூட நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு படிச்சிடலாம். ரைட், இது ஒரு அதன் பிறகு வந்து சாச்சனா வில் பி சப்போர்ட்டட் பை பிஜேஎஸ் ஃபார் எனிதிங் ஷி டஸ் அப்படின்ட்டு. இல்லைங்க, எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் தான் அந்த கமெண்ட் போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து அப்பா இருக்கிற வரையும் பொண்ணு வந்து காப்பாற்றிடுவாங்க. எனக்கு வந்து அப்படி அந்த மாதிரி எனக்கு தெரியல, அப்படி இருக்க முடியாது, பார்ப்போம். ஏன்னா ஆனால் இன்னொரு கதை ஒன்று கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் காசுக்காக வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வர வரலையும் அவங்க அந்த இதில் ஷோவில் இருப்பாங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு கன்சிடரேஷன் போச்சு அப்படின்ற ஒரு டாக்கும் எனக்கு வந்தது. ஸோ அதுதான். அதே மாதிரி ஹாய் சார், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் பிபி கண்டஸ்டன்ட் அப்படின்ட்டு சிவா கேட்டிருக்காரு. இது வரலையும் தொடர்ந்து இத்தனை வருடங்கள் நடந்ததில் எனக்கு ஆரியும் பிரதீப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரி வந்து தனி ஒரு ஒரு ஆளாக அங்கே நின்று களமாடினார். அதுக்கப்புறம் பிரதீப் வந்து அறிவுக்காக அந்த நாலேஜ் இன்னும் அந்த நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு வந்த கண்டஸ்டன்ட்ல நான் நாலேஜபிளான ஒரு ஆள் வந்து பிரதீப் லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. அதனால பிரதீப். வாட் யூ திங்க் அபவுட் டைமிங் ரிவீலிங் த சீக்ரெட் டாஸ்க் ஒஸ்ட் செலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு நிலையை போட்டிருக்காரு. சால்ட் அண்ட் பெப்பர் மேக்ஸ் யூ லுக் லைக் 6%, ப்ளீஸ் சேஞ்ச் இட் அப்படின்ட்டு கரிஷ்மா சாய் சொல்லியிருக்காங்க. இல்லை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலருக்கு அப்படி தோணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நாளில் கலெக்ட் பண்ணிடலாம். அதுதான், எங்கே இட்டு வந்துடலாம். தட்ஸ் ஆல். 186 வாட்சிங், 74 லைக் போட சொல்லியிருக்காரு நலேஷுமே. அதே தான் நாங்களும் சொல்கிறோம்.
207 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் போடாதவங்க கொஞ்சம் லைக் போடுங்க. ரொம்ப கம்மியா இருக்கு லைக்ஸ். எஸ், யூஷுவல் ஜோஷ் உங்கள்ட்ட மிஸ்ஸிங்கா நிலைசிமை அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஓகேவா? நேத்துலாம் வந்து செம டயர்டு, இன்னைக்காவது பரவாயில்ல பேசிட்டு இருக்கேன். இல்ல நீங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறைய கமெண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது நான் தான் அவங்கள கமெண்ட் படிக்க வேணாம்னு சொன்னாங்க. நிறைய கமெண்ட் படிச்சுட்டு போறாங்க, டைமே இல்லை. நிறைய பாயிண்ட் அவங்க தான் நிறைய எழுதுவாங்க. அதனால ஒண்ணுமே இல்லைன்றதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வாட் யூ திங்க் ஆஃப் தட்? அதெல்லாம் படிச்சிட்டீங்க நீங்க. ரஞ்சித் ஒரு பெரிய மனுஷன் இருந்து அவர் அட்வைஸ் பண்ண வேண்டாமா சின்ன பசங்களுக்கு, இவரும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு சிரிக்கிறாரு அப்படின்னு பிரகதீஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அண்ட் ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும், ஒரு தேதி பார்த்தா தென்றல் வீசும், ஒரு கேள்வி கேட்டா முல்லை பேசும், அந்த படம் தான். Thank you. Okay, thanks. Yeah. Anna, Jack was in cooking team for a long time. She knows how it feels to do the task. Every boy choose people to cook accordingly. So she says the other can do the task. Vishal is bringing the idea. அப்படின்னு கரிஷ்மா சாய் சொல்லியிருக்காங்க. கரிஷ்மா அது கரெக்ட். நான் அதை தான் கேட்குறேன். இப்போ ஜாக்கு அவங்க குக்கிங் பண்ணும்போது முடியாத டாஸ்கே என்னால முடியாதுன்னு அவங்க சொல்லலாம் இல்லையா? ஆனா அதற்காக நீங்க 20 பேர் அவங்க குக்கிங் நமக்காக தானே பண்றாங்க, டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல? இந்த மாதிரி பண்ணனால தான் உங்களுடைய சமையல் இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்படுறது யாருமே பேசல. இன்னைக்கு ஒண்ணுமே சொல்லலையே, நீங்க யாருமே சொல்லல. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஹிஸ்டரி வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் செஞ்சு போட்டு இந்த மாதிரி வந்து எகன மகனையா எதுக்குமே பயனில்லாத ஒரு விஷயத்த பேசும்போது யாருக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இவரை கூட சொல்லுவாங்க பெஸ்ட்ல நம்ம வாட்ச்மேனா இருந்தாரு சிவா, நமக்கு எல்லாருக்கும் அவர் தான் சமைச்சு போட்டாருன்னு. இவங்க நிறைய இடங்கள்ல நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீமுக்கும் சேர்த்து எல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜாக்லின் அது கூட கேள்வியாவே கேட்கப்பட்டுச்சு, எதுக்கு அவங்க ஜாக்லின் வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் செஞ்சும் கூட அவங்க பேர் இன்னைக்கு யாராவது ஒருத்தர பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க. அண்ட் கிருபா சங்கர் வந்து நாளைக்கு வேறு மாதிரி டாஸ்க் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேன், முட்டி போட்டே நாளைக்கு வாங்க அப்படின்வாங்க, திடீர்னு முட்டி போட்டு நடங்கன்னு கமல் அப்பு கமல் மாதிரி பண்ணுங்களேன் அப்படின்னாங்கன்னா நீங்க பண்ணுவீங்களா? சுவாரஸ்யத்தை கொடுக்க முடியும். ஆமா, இவங்களுக்கு ஏதாவது இவங்களால வந்து அதை செய்யவே முடியாது. இப்ப நம்ம செஞ்சிட்டோம்னா அப்புறம் எல்லா நாளும் நம்ம செய்யற மாதிரி வரும். அண்ட் எம்ஜி நாராயணன் வந்து ஹாய் ஜாக்கி அண்ட் வாய்ஸ் ஓவர். ஹேமன் யார் கூட கிராஸ் செய்யறாங்களோ அவங்க தான் டாஸ்க் செய்ய வேண்டும், அதுதான் மேட்டர். ஆனா அதுக்கு எல்லாருக்கும் டாஸ்க் தான் நீங்க வந்து இன்னைக்கான விஷயமே. அண்ணா அண்ட் அனதர் லாஸ்ட் வீக் ஜாக் இஸ் தேர் இன் குக்கிங் டீம் ஆல் தி டைம். டுடே பவித்ரா காட் ஆங்கிரி டு டு தி கிச்சன் டாஸ்க் ஜஸ்ட் ஃபார் 2 days. திங்க் இன் ஜாக் ஷூஸ் ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர்னு திருப்பியும் கரிஷ்மா சொல்லியிருக்காரு. அது கரெக்ட். இங்க நீங்க அதான் அதுக்கு நான் வந்து எல்லாமே இப்ப நாம குணம் தான் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணோம் நல்ல விஷயங்களுக்கு. அதே நேரத்துல வந்து முட்டாள்தனமான ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பா சொல்லிதானே. இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இப்ப நீங்க இப்ப நேத்து அருண் வந்து பண்ண மாட்டேன், இருக்கிறவங்க தான் பண்ணணும், டாஸ்க் சமையல் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அந்த இடங்கள்ல நீங்க ஜாக் கேள்வியே கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சரி பாவம் பரவாயில்ல நம்ம பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. எல்லா தடவையும் என்ன ஏன் நீங்க கிச்சன் டீமுக்கு செலக்ட் பண்றீங்கன்றது அவங்க ஒரு கேள்வியாவோ சண்டையாவோ அவங்க போட்டதே கிடையாது. அவங்க இமீடியட்டா போயிடுறாங்க, கிச்சன் டீம் தானே சரி நான் போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல தான் ஜாக் பேசுறாங்க, சில இடங்கள்ல இப்ப நீங்க தான் வந்து பண்ணணும் வாமா உள்ள உட்காருமானா ஃபர்ஸ்டே வந்து போய் சேர்ல ஓரமா போய் உட்காந்துப்பாங்க. நீங்க உள்ளவானு கூப்பிடறப்பே நீங்க வரமாட்டேன்றீங்க. எந்த இடத்துல கேள்விகள் கேட்கணும் அந்த இடத்துல சில நேரங்கள் பேசி அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய விஷயத்த கேட்டு அந்த பொண்ணு அழுது கடைசியில மறுத்து போய் பேசாம ஆம்பளை பக்கமே பேசிடலாம் மாதிரி பேசின மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இல்ல அத கரிஷ்மா சொல்ற பாயிண்ட் ரொம்ப வேலிட், அது எனக்கும் புரியுது. பட் என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா அப்ப மஞ்சரி மாதிரியான ஆட்கள் கேட்கறது அதுவும் அவங்களோட சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தா ரொம்பவே வேலிட் இல்ல. ஆமா, அன்சாரி பிரியா அதுக்கப்புறம் கவின் வந்து தீபக் சொன்னதை கேட்டு மாத்தவில்லை, திருப்பி பார்க்காமல் பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு பலமுறை மாற்றி தான் வெற்றி பெற்றனர். நான் லைவ் முழுமையாக பார்த்தேன்னு சொல்லிருக்காப்ல. ஓகே ஃபைன். ஓகேடா குட்ரா. அண்ட் ஹேண்ட் ஹிப்ல வச்சு பட்டை தூக்கிட்டு இருக்கணும். அதனால தான் மஞ்சரி அண்ட் ஆனந்தி வாஸ் நாட் ஓகே. கரெக்ட். அப்ப அது கரெக்ட். அந்த பொண்ணு அழுததுக்கான காரணமும் இருக்கு. இவங்க அவங்க பேர் என்ன, ஆர்ஜே ஆனந்தி அழுததுக்கான காரணமும் இருக்கு. ரைட். சுனில் அவர்கள் ஹலோ ஜாக்கி சார் கண்டினியூஸ் டிராவல். அதனால வந்து நான் வந்து இதுல ஒன்னும் இல்ல கீழே போட்டுட்டு மொமெண்டா இருக்கு சொல்லிட்டாங்க. சாச்சனா செல்ஃபிஷ் ஆமா தான்டா. குன்ஃபியா பாடுறீங்களா இல்லன்னா எனக்கு சொல்லுங்க.
வில் மேக் ஷோர் டு பி அவைலபிள் அப்படின்ட்டு. இல்லையா இன்னும் பாடல அந்த பாட்டு, இன்னும் கேட்கவே இல்லை அந்த பாட்டு. ஓகே, ஐ காட் டு வாட்ச் லைவ் லாட் திஸ் வீக் இன் கரிஷ்மா. மை நேம் இஸ் மிஸ்ஸிங்கா, கார்த்திக் தண்டபாணி. ஓகே, அந்த மை நேம் இஸ் மிஸ்ஸிங்ன்றத விட பேரே சொல்லிடுங்க. அது சரி, வாங்க வாங்க. இல்ல என்ன, சரி சரி, ரைட் ரைட், கரெக்ட். ஓகே, இல்ல நான் என்ன கமெண்ட் அவர் சரி, வாங்க வாங்க. சாச்சனா இஸ் ஜெலஸ் வித் சவுண்ட் கெட்டிங் கிளாப்ஸ், அது உண்மை. அதுதான் வந்து அடுத்ததா நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சௌந்தர்யா கிட்ட போய் சாச்சனா பேசுற இடங்கள்ல அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். இப்ப இந்த கமெண்ட் முடிச்சுட்டு நான் அதை பத்தி பேசுறேன். ராபின்சன், எஸ் மை ஃபேவரட் இஸ் ஆல்சோ ஆரியன் பிரதீப். வீக்கெண்டுக்கு அங்குவா ரிப்பீட் ஷோ போங்க அப்படின்னு ஜான்சன். ராபின்சன் வந்து what do you think of Shiva and his approach towards task? இல்ல எனக்கு அதுல உடன்பாடே கிடையாது. அவரு வெஸ்ட், அவ்வளவுதான். Karishma, I am your secret fan. Never miss to watch your videos. You both feel like family. Thank you so much. Shantakumari Salaya, good morning. மைனா நந்தினி வயசு கோலமா, அதாவது ஜாக்லின் வந்து மைனா நந்தினியா வந்து கோலமா கோக்கில வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப என்ன வயசு இருக்குன்ற மாதிரி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அண்டர்ஸ்டுட். ஓகே, ரஞ்சித் இப்படியே நடிச்சுக்கிட்டே கடைசி 5 வரை வந்துருவாரோ. he is not, and தீபக் ஓவர் ரஞ்சித் he is showing his true face அப்படின்றதையும் சொல்லியிருக்காப்ல. ஓகே, வாட்சிங் எல்லாரும் வந்து லைக் போட சொல்லியிருக்கா பிரியா. ஹரிஹரன் வந்து ஹாய் சொல்லியிருக்காப்ல. அப்துல் ஹக்கீம் வந்து வந்தாச்சு. விஜய் சரவணன் வந்து பாய்ஸ் எல்லாருமே ரொம்ப டாக்ஸிக் பட் கேர்ள்ஸ் ஆர் வெரி கைண்ட் அண்ட் ஹார்ட்டட். ஏன்னா இன்னைக்கு சாப்பாடு கேட்ட விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுதான் அந்த கன்சிடரேஷன் அவங்க பக்கம் கொஞ்சம் கூட இல்லைன்றது தான், அதுதான் மேட்ரு. ஸோ ஜார்ஜ் க்ளூனி நானும் வந்துட்டேன் அப்படின்ட்டு டிவி சொல்லியிருக்காப்புல. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பராசக்தி அவர்கள் எனக்கு வந்து டிவி தான் வந்து இங்க இருக்க தியேட்டருக்குலாம் வந்து எல்லா என்னது கூப்பன்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இலங்கேஷ் வந்து 96th லைக். ஒய் லெமன் ரைஸ் ஜாக்கி, நவ் யூ கேன் ஓப்பன் பள்ளிப்பாளையம் சிக்கன் லைன் அப்படின்ட்டு கலைசெல்லி சொல்லியிருக்காங்க. குட். அரவிந்த் டைரிஸ் வந்து வந்திருக்கான். மாதிரி ரேயன் சௌந்தர்யாவின் முகத்திரையை ஹிப்போக்ரஸியை தெளிவாக சுட்டி காட்டினார். ரேயன் வந்து சௌந்தர்யாவின் முகத்திரையை ஹிப்போக்ரஸியை தெளிவாக சுட்டி காட்டினார்னாங்க. அப்படி ஆமா, ரைட். இப்போ வந்து 45 minutes ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர், செகண்ட் பார்ட் கேட்டு வந்துருங்க. 212 பேர் இருக்கீங்க, 103 லைக் தான் இருக்கு. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் இந்தியன் அண்ட் UK பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. யூஎஸ்ல இருக்க நேயர்களுக்கு வந்து பேபால் அக்கௌண்ட்டும் QR கோடும் அதில் இருக்குது. சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த முதல் பாகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ 2ஆம் பாகத்தை சந்திப்போம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.